9வது நாளில் நாம் இருக்கிறோம். இப்போ 9வது நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது சரஸ்வதி தேவியை வணங்கக்கூடிய 3வது நாளில் நாம் இருக்கோம். சரஸ்வதி தேவி எந்த ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள் அப்படின்னா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபம். நார்த்ல பாத்தீங்கன்னா இதே அம்பாள் சித்தி தாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகான ஒரு நாமம். இப்ப இந்த நாளன்று வழிபாட்டு முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த நாள் தான் கடைசி நாள். அப்போ சரஸ்வதி தேவி எல்லா ஆயுதங்களோட போருக்கு போனதுனால நீங்க எந்த ஆயுதமான ஒரு கோலம் நீங்க போடலாம். எந்த ஆயுதம் அது இருந்தாலும் சரி, அந்த கோலத்தை நீங்க கோலம் வடிவமாக அந்த ஆயுதத்தை நீங்க கீழே போடலாம். இது முதல் விஷயம். இந்த நாளன்று நவராத்திரி என்றது கடைசி நாளாக இருக்கிறதுனால எல்லா வாசனை பூக்களால கண்டிப்பாக நீங்க அர்ச்சனை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லாம் சேர்த்துக்கோங்க. ரோஜா பூ, தாமரை இதழ், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மல்லிப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, எல்லா மலர்களும் சேர்த்து சந்தோஷமா நீங்க சரஸ்வதி தேவியை வழிபடணும். நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா பிசினஸ் பண்றதும் ஒரு விதமான கலை. எங்களுக்கு கலை மேம்பட வேண்டும் அப்படின்னு நீங்க மனதார வழிபட்டு நான் சொல்ல போற இந்த சரஸ்வதியோடைய காயத்ரி மந்திரம், இது அவ்வளவு ஒரு எளிமையான மந்திரம், மகத்துவம் வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக நீங்க அர்ச்சனை பண்ணும்பொழுது 18 முறை சொல்லி சரஸ்வதிக்கு இந்த நாள் என்று அர்ச்சனை செய்யுங்கள். அதனால இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் வாக்தேவ்யைச்ச வித்மஹே பிரம்மபத்ஞைச்ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். இந்த கலை மேம்பட வேண்டும் அப்படின்னு சரஸ்வதி தேவி கிட்ட நம்ம மனதார வழிபட்டு இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்றோம். சரஸ்வதி பூஜையாக இருக்கிறதுனால நெய்வேத்தியம் அப்படிங்கிறது தனித்துவமான ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயசம், பால் பாயசம் ரொம்ப எளிமையாக பண்றதுனால பால் பாயசம் நீங்க நெய்வேத்தியம் பண்ணலாம். அது தவிர கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாதம், வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எலுமிச்சம்பழ சாதமோ தேங்காய் சாதமோ இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். அதை தாண்டி சக்கரை பொங்கல் இந்த நாளன்று நைவேத்தியம் பண்ணால் விசேஷம். இதை நீங்க முக்கியமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு வகையான சுண்டல் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. இந்த 9 நாட்களும் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றது தொடர்ந்து நம்ம 9 எபிசோட்ஸா பார்த்திருக்கோம். நாளைக்கு எபிசோட்ல விஜயதசமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.